பாடல் இதெல்லாம் வராது, இது நடக்காது அப்படின்னு சொல்ல வரவே இல்லை. நிச்சயமா இருந்தாலும் வராதுன்னு சொல்லவே இல்லையா பாட்டே கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரை பாடினா சக்கரை வராது. பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் இவருடைய பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ ஒரு அவங்க சொல்லப்படுற குலதெய்வம் அப்படின்னோ இல்லை ஏதோ ஒரு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதை யோசிக்கும் பொழுது பைபிள்லேயே அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய்க்கும் வாயை திறந்து பாடு பல்லு வலி வராதுன்னு சொல்கிறதுக்கும் என்னையா சம்மந்தம்? நான் படுக்கும் போது கூட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது கூட இருப்பாங்க. ஏன்னா எனக்கு அந்த வலிப்பு வர டைமில் உண்மையிலே கஷ்டமான விஷயந்தான். அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி அது பெயின் புரியுது. அவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து அவருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்ததா சொல்கிறாரு. நியாயமாக ஒரு மனிதன் அவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து விடுதலை பெற்றால் என்ன செஞ்சுருக்கணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் தான் எல்லாமே, அவருடைய வார்த்தை தான் எல்லாமேன்னு அவருடைய வார்த்தையை நேர்மையாக படிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் இவர் ஸ்லைட்டாக கோட்டை விட்டுட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதை இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. சோகமான வீடாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான இடமா இருந்தாலும் சரி, இந்த பாட்டு இல்லாமல் ஒரு ஈவெண்ட்டே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்ண்ணே? கரெக்டு தான். பாரபட்சமே இல்லாமல் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இந்த பாட்டு தான் ஃபுல்லாக, இந்த பாட்டு தான், மாற்று கருத்தே கிடையாது. வேதவசனம் சொல்லுது பிலிப்பியர் 2:11 நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிவிக்கும், முழங்கால் யாவும் முடங்கும். இது நடக்கும். இன்னைக்கு இந்த பாடல் வழியாக நான் பார்க்கும்பொழுது எல்லாருமே பாடுறாங்க. எந்த ஒரு பாகுபாடும் அவங்களுக்குள்ள இல்லை. நல்ல சந்தோஷமாக பாடுறாங்க. இந்த பாடல் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கி இருக்கிறதுன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். ஆமே. பிலிப்பியர் 2:11 சொன்னால் உடனே பைபிள் எடுத்து அங்கே போயிடணும். சரியா? அதுதான் நியாயமான ஒரு செயலாக இருக்கும். 2:11 அதுக்கு முன்னாடி 10லேருந்து படிப்போம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இதான் வசனம். அந்த நாமத்தை இந்த பாட்டில் எங்கேயாவது யூஸ் பண்ணாரா? இல்லை. இயேசுன்ற நாமம் இந்த பாட்டில் சுத்தமாக இல்லை. சரி, இந்த வசனத்தை கோட் பண்ணி எல்லாரும் பாடுறாங்க, அது பெரிய சந்தோஷம்னு சொல்கிறாரு. அதையா இந்த வசனம் மீன் பண்ணுது? சரி, அப்படியே அவர் கூற்றின்படி எல்லாரும் பாடுறாங்கன்னா நாங்கள் யாவும் முழங்கால் யாவும் முடங்கும். அப்படியா முடங்குச்சு? பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் இவருடைய பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ ஒரு அவங்க சொல்லப்படுற குலதெய்வம் அப்படின்னோ இல்லை ஏதோ ஒரு விசேஷமோ இல்லை ஒரு திருவிழாவோ ஏதோ ஒன்று, அதில் இந்த பாட்டை பாடுறாங்க. ஏன்னா இந்த பாட்டு வைரல், அவ்வளோதான், வேறு எந்த இதுவுமே கிடையாது. அது ட்ரெண்டியாக இருக்குது, கேட்சியாக இருக்குது, முணுமுணுக்க வைக்குது, அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, பாடுறாங்க. இதுக்கும் முழங்கால் யாவும் முடங்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதனால சந்தோஷப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா? சரி, இது ஒரு பக்கம். அடுத்து வேற எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கரை பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா பாட்டு போடு மாப்பிள்ள, நீ பாட்டை போடு. சரி, நானே போறேன். தமிழ் சாங். கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, சக்கரையே நீ பாடு, சக்கரையே வராது, அப்படியாக பாடு, பிபியே வராது. இதில் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது? முதல்ல இயேசு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நாமத்தை இவங்க யூஸ் பண்ணவே இல்லை அந்த பாட்டில். ரெண்டாவது, அந்த பாட்டை யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை சொல்லிவிட்டு கூடயே இதையும் செய்கிறாங்க, இந்த ஷார்ட்ஸில் வந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா தங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு இந்த பாட்டை அப்படியே பாடுறாங்க, எல்லோரும் பாடுறாங்க. ஆமாம், அதனால என்ன சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது? இதுக்கும் முழங்கால் யாவும் முடங்கும் இது எங்கே இருக்குது? இது மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த நபர் இந்த பாட்டு வேதத்தின்படி தான் இவர் பாடியிருக்காரு, வேதத்தின்படி சரியானது
அப்படின்னு நிரூபிக்க எவ்வளோ பாடுபடுறாரு. ஆனால் ஒன்று கூட கொஞ்சம் கூட கிட்ட நெருங்கி வரமாட்டேங்குது. பாடல் வந்து இதெல்லாம் வராது, இது நடக்காது அப்படின்னு சொல்ல வரவே இல்லை. நிச்சயமா இருந்தாலும் ஏன்னா வசனம் அப்படி தானே சொல்லுது. வராதுன்னு சொல்லவே இல்லையா பாட்டே கர்த்தரையே நீ பாடு சக்கரையே வராது. நீ கர்த்தரை பாடினா சக்கரை வராது. என்னது ஆடி பாடினா கை வலி வராது, பல்லு வலி வராது, முட்டி வலி வராது. இதுதான் அந்த பாட்டே. இதெல்லாம் செஞ்சா கர்த்தரை நீ பாடினா உனக்கு எதுவுமே வராது, அவருக்காக ஆடினா முட்டி வலி வராது. இதுதான் பாட்டு. ஆனால் என்ன சொல்கிறாரு, எப்படியாவது முட்டு கொடுக்கலாம், ஓகே, அதுக்குன்னு இப்படியா வந்தவங்க இப்போ வந்துருச்சே அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஒரு சுகத்தை நீங்க பார்க்கல, ஆனா அதுல ஒரு நிச்சயம் இருக்கணும். இல்லாதவைகளை இருக்கிறவள் போல அழைக்கிற தேவனுடைய பிள்ளைங்க நாம. அப்ப எது இல்லையோ அதை நம்ம அழைக்கணும். விசுவாசமானது நம்பப்படுகிறேன்னா உடனே அங்கே போயிடணும். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசமானதுன்னு அந்த ஃபஸ்ட்டு வசனத்தோடு முடியலை, அதோடைய டெஃபினேஷன் இருக்குது. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியினும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்படியே விசுவாசத்தினாலேன்னு சொல்லி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குது. இதுதான் டெஃபினேஷன். இதுக்கும் நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு எதுவும் வராதுன்னு சொன்னால் ஓகே, அது கூட இதுக்கு பொருந்தாது. சரி, கர்த்தரே நீ பாடு உனக்கு சர்க்கரையே வராது அப்படின்றதுக்கும் விசுவாசத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவர் ஒரு கமாண்ட்மெண்ட்டாக டீச் பண்ணுறாரு மக்களுக்கு, கர்த்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது. அதுக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்து இன்னொரு வசனத்துக்கு போயிட்டார், இல்லாதவைகளை இருக்கிறவராக. அது தேவன், அவர் எதுக்கு சொன்னாருன்னு அங்கே போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டு பார்த்தியோ அந்த தேவன் அப்படி சொன்னார் அதனால் நானும் இப்படி பண்ணுவேன், நடக்காததெல்லாம் நடந்ததுன்னு சொல்லுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமொழிகளில் கூட நம்ம பார்க்குறோம், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இப்போ இதை பற்றி என்ன சொல்ல முடியும்? அப்போ ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னா அதுக்கும் மற்றவர்களை பார்த்து கர்த்தரையே நீ பாடு சர்க்கரையே வராதுன்னு ஒரு உபதேசமாக அதை கொண்டு போகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ உடனே உங்களில் சிலர் இல்லை பலர் அது ஒரு பாட்டு, ஏன் அதில் இப்படிலாம் போகணும், பாட்டு சும்மா பாடிட்டு போக வேண்டியதுன்னா சும்மா பாடுறதுக்கு எதுக்கு? இப்போ இந்த நபரே என்ன தான் ட்ரை பண்ணுறாரோ அது வந்து பிப்ளிக்கெல்லாம் கரெக்டு பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி தானே ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதை சொல்கிறதுக்கு தானே படாத பாடுபடுறாரு. சும்மா பாட்டு அப்படின்னா எதை வேணால் பாட்டு போங்க, அது என்ன இது ஒரு பாட்டு, இந்த பாட்டு என் ஃபெய்த்தை டெவலப் பண்ணுது, ப்ரெசன்ஸை உணர்றேன், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பக்தி விருத்தி தான். இதில் வந்து வசனம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க. வசனத்தையே பாடுறது வேற, வசனத்தின் அடிப்படையில் பாடுறது வேற. சரி, எந்த வசனத்தின் அடிப்படையில் வாயை திறந்து பாடினா பல்லு வலி வராது அப்படின்னு எந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்கன்னு எனக்கு சொல்லித்தாங்க. அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் எதையோ பேசி பற்றியா வசனத்தினால்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நேர்மையாக எந்த வசனத்தின் அடிப்படையில் ஆடி பாடினா முட்டி வலி வராது, வாயை திறந்து பாடினா பல்லு வலி வராதுன்னு எந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க அது சொன்னீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுப்போம். ஓ, இந்த வசனத்தின் அடிப்படையிலையா இத்தனை வருஷமாக பைபிள் படித்தும் மரமண்டைக்கு அது புரியவே இல்லையே, நம்ம இந்த வசனத்தை பார்க்காம விட்டுருக்கோமேன்னு தெரிஞ்சுப்பேன். கரெக்டு தானே? பண வசதி கிடையாது. பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பணம் இருக்குது எனக்கு எல்லாமே எல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. எங்கள்கிட்ட பணம் இல்லை, ஆனால் அதுக்கு பிற்பாடு தான் இந்த ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் வருது, அவரை பற்றிய ஒரு விசுவாசம் வருது. அதுக்கப்புறம் பைபிள்லாம் படிக்கிறோம். பைபிள் படிக்கும்போது என்ன, அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அப்படியா? சரி, அவர் தேவன். நீங்கள் நடக்காதவைகளை நடக்கும் என்று போய் சொல்லணுமா? இப்போ இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் அழைப்பார், இருக்க வச்சிருவார். இப்போ மோசே அதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னா கூப்பிட்டு தகுதிப்படுத்திடுவார். ஆபிரகாமை ஒரு நேசனாக மாற்றணுன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் இவர் கூப்பிட்டு மாற்றிடுவார், ஏன்னா அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. நடக்காதவைகளை இல்லைனா தேவன் சொல்லாதவைகளை மக்களிடம் சொல்லி அதை செய்ய வைக்கிற தகுதி உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் அதை பாடுறீங்களா? வாயை திறந்து பாடு பல்லு வலி வராது, பல்லு வலி வராமல் வைக்கிறதுக்கு உங்களால் முடியுமா? அதுவும் ஜஸ்ட்டு வாயை திறந்து பாடினா இல்லை, ஆண்டவர் தான் நீ வாயை திறந்து என்னை பாடிட்டேன்னா உனக்கு பல்லு வலி வர வைக்க மாட்டேன்னு சொன்னாரா? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக,
விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதை யோசிக்கும் பொழுது பைபிள்லேயே அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய்க்கும் வாயை திறந்து பாடு பல்லு வலி வராதுன்னு சொல்கிறதுக்கும் என்னையா சம்மந்தம்? கர்த்தரையே பாடு சர்க்கரையே வராதுன்றதுக்கு என்னையா சம்மந்தம்? ஹாப்பியாக பாடு பிபிஏ வராது, சரி அது ஏதோ சயின்டிஃபிக்கு சிரிக்கணும் லாஃப் தெரப்பிலாம் சொல்கிறாங்க, அப்படி கூட எடுத்துக்கலாம். மற்ற எதுவுமே லாஜிக் இல்லையா பாஸ்? எப்படி சொல்லுங்கள்? அதுக்கும் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்க்கும் என்ன சம்மந்தம்? நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் மாற்றுவார், சூப்பர், ஓகே, நியாயம். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது, என்ன? அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. விசுவாசத்தால் மகிமையை காண்பாய்க்கும் நீ இதை செஞ்சால் இது நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலையே. பாருங்க, அவருடைய ஆஸ்தியெல்லாம் மருத்துவருக்கே செலவு செஞ்சிருக்கான்னு போட்டிருக்கு. செலவு செஞ்சுட்டான், இப்போ ஒன்றுமே இல்லை, ஆனால் சுகம் ஆகலை. இது பைபிளில் இருக்குது, இது நடந்த சம்பவம். ஆனால் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. இந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட மாட்டோமா? அவருடைய வஸ்திரத்து ஓரத்தை தொட்டா போதும், நான் சுகமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல தொடரா, அவளுக்கு சுகமாகுது. வாயை திறந்து பாடு பல்லு வலி வராதுன்ற சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதுதான் எங்களுடைய கேள்வி. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பதில் கிடைக்குமா? இந்த பாடல் எழுதிய நபர் வேதத்தின் அடிப்படையில் தான் பாடியிருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ வசனங்களை இஷ்டத்துக்கு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் இல்லை திரித்து எதையோ பேசிட்டு விளக்கமே கொடுக்காம விளக்கம் கொடுத்ததா சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ கடைசியில் பெரும்பாடுள்ள ஸ்திரீயில் வந்து முடிக்கிறாரு. எங்களுடைய கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்ல எல்லாத்துக்கும் வாயை திறந்து பாடினா பல்லு வலி வராதுன்னு சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த வேதத்தின் அடிப்படையில் இல்லை டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ கர்த்தரையே பாடினா எந்த நோய் நொடியும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு எங்கே இருக்குது? எந்த வசனத்தின் அடிப்படையில் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இந்த பாட்டை பாடி வைபாகலான் இருக்கோம். எங்களை பாடி வைபாக்க முடியும்னா உங்களில் யாராவது வசனத்தின் அடிப்படையில் இது கரெக்டுன்னு சொல்லி எங்களுக்கு புரிய வைங்க, நாங்கள் வைபாயிடுறோம். அப்படி இல்லை உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு சே இந்த மாதிரி பாட்டுக்கு பின்னாடிலாம் போகிறத விட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பிடலாம், அதுதான் நல்லது, உலகம் முழுசே ஆதாயப்படுத்தலாம், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தலாம், அவங்களுக்கு லாபம் என்னன்னு ஆண்டவர் கேட்குறாரு. நான் வைபாகிறதுக்கும் நித்தியமாக என்னோடய படைச்ச கடவுள் கூட வாழ்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. எனக்கு இதுதான் பெட்டராக இருக்குது, அதனால் நான் ஆண்டவரை நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு ஆண்டவர் பின்னாடி வாங்க.